நீங்கள் பாருங்களேன், வீட்டில் பெண்களுக்கு ஆண் பிள்ளைன்னா ரொம்ப இஷ்டம். பெண்ணை காட்டிலும் மனைவி தன் ஆண் பிள்ளை ரொம்ப நேசிப்பார்கள், பார்த்துருக்குறோம். அதே போல் கணவன் தன் பிள்ளைகளை பெண் பிள்ளை நேசிப்பார், பார்த்துருக்கோம். ஏன் சொல்லுங்க அப்போ? தேவன் படைப்பு அப்படி. அதே போல தான். ஆனால் என்று சொன்னால் கணவர் கீழ்ப்படியில். ஏன் காரணம்? அவங்க வளர்ந்து வரும்போது, அதான் தேவனுடைய சித்தத்தை திருமணமாகி வரும்போது கீழ்ப்படியது கிடையாது. நீங்கள் பாருங்களேன், தன் ஆண் பிள்ளைகளை தாய்மார் அன்பா நல்லா நேசிப்பார்கள். அதே மாதிரி அப்பா அம்மா பாருங்க, தன் பெண் பிள்ளைகள் அன்பா நேசிப்பார்கள். ஏன்? கர்த்தர் கொடுத்து இணைத்தது. அதைத்தான் அங்கே பார்க்கணும். ஆனால் ஒரு குடும்ப சம்மதியில் வரும்போது நேசிப்பு கிடையாது, கீழ்ப்படி கிடையாது என்று சொன்னால் வேதம் சொல்லுது, கணவன் தன் மனத்தில் அன்பாக இருக்கவும், மனைவி தன் கணவன் கீழ்ப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு குடும்பம் கிடையாது. கணவன் வீட்டில் மனைவி என்ன பண்ணுறா என்று சொல்லி பக்குவப்படுறது கிடையாது, காக்க கிடையாது. இஷ்டப்படி வேலை போட்டு வருது, என்ன பண்ணுறா மனைவி, என்ன வீட்டில் யார்கிட்ட பேசுகிறா, இதெல்லாம்